அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி ஸ்மார்ட் டிவி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் அதில் அவுட்புட் வோல்டேஜ் என்னென்ன வரும், அந்த வோல்டேஜுக்கெலாம் என்னென்ன நேம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி நம்ம ஐடென்டி பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு எல்இடி டிவியில் ஸ்டாண்ட் பை பவர் வரல, அதாவது டெட் பவர் டிவி வந்து ஆன் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து அந்த எல்இடி டிவி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஆன் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். இந்த அவுட்புட் வோல்ட்டுங்கிறது என்னென்ன வோல்ட்டு வரும் அப்படிங்கிறத பெரும்பாலான எல்இடி டிவி எஸ்எம்பிஎஸில் ஒரு வோல்டேஜ் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துறது வந்து ஒரு சாம்சங் ஸ்மார்ட் டிவியோட எஸ்எம்பிஎஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து இந்த கனெக்டர் வந்து ஏசி, நம்ம ஏசி வந்து 230 வோல்ட் ஏசி இன்புட்டாக கொடுக்குறோம். அவுட்புட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறது வந்து என்னென்ன அவுட்புட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த டேபிள், இந்த கனெக்டர் பக்கத்தில் இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்து என்னென்ன வோல்ட்டு டைப் ஆஃப் வோல்ட் எடுக்கிறாங்க, ப்ளஸ் இதுக்கு என்னென்ன நேம்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சில பிராண்டட் டிவிக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி, சோனி, சாம்சங், பேனசோனிக், ஹிட்டாச்சி, ஹேயர், இந்த தகுந்த மாதிரி நேம்ஸ் வந்து மாறி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து வோல்டேஜெலாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அது என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங்கு 32 இன்ச்சு. இது வந்து அவுட்புட்டு டிசி கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 20 பின்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபெண்ட் டிவி சைஸ் மாடல் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இந்த ஓல்டு டேபிளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு இது வந்து கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிரவுண்டு. ஸோ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது பின் நம்பர் 1 மென்ஷன் 1 2 3 4 இந்த பக்கம்லாம் வந்து ஆர்டர் நம்பரில் இருக்குது, இதெல்லாம் ஈவன் நம்பரில் இருக்குது. அது 2 4 6 8 இப்படி மென்ஷன் பண்ணிக்கணும். பின் நம்பர் 1 கிரவுண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 கிரவுண்டு. அது பின் நம்பர் 3 அது 5 கிரவுண்டு. பின் நம்பர் 7 B13 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வி ஆம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வி ஆம்ப்னா ஆம்பிளிஃபையர், அது ஆம்பிளிஃபையர்னு அர்த்தம். இது வந்து ஜிஎன்டி ஏன்னா கிரவுண்டு. இது வந்து B5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா A5 இது பவர் ஆன், இது கிரவுண்டு. இது வந்து BLU ஆன் பேக்லைட் யூனிட் ஆன். இது B13, இது PWM, அது எல்இடி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வோல்ட்டு. இது கிரவுண்ட் நெகட்டிவ். இது மூணுமே கிரவுண்டு வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்சங் டிவி. இது பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு. இது 46 இன்ச்சு டிவி. இந்த டிவி பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து வி ஆம்ப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வி ஆம்ப் இது பின் நம்பர் 17 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பின் நம்பர் 2 4 6 8 இது ஈவன் நம்பரில் இருக்குது. இது 1 3 5 7 9 வருது, இது ஆர்டர் நம்பரில் வருது. இப்போ இதான் வந்து ஃபஸ்ட் பின்னில் வருது. 12 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கீழேருந்து மேலே வருது, எல்லாமே 1 3 5 எல்லாமே 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டுங்கிறது டிகார்ன் போகிற சப்ளை, அதாவது டிஸ்பிளே. கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ் சப்ளை. அது 5.3ங்கிறது ரன் பவர் சொல்லுவாங்க. 5.3 ரன் பவரு. இது மதர் போர்டுக்கு போகிற சப்ளை, ரெகுலேட்டருக்கு. மதர் போர்டில் இருக்கிற ரெகுலேட்டருக்கு போகிற சப்ளை தான் இந்த 5.3. தவிர மதர் போர்டில் இருக்கிற ESP போர்டெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த வோல்டேஜ் சப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு வி ஆம்புங்கிறது மதர் போர்டில் இருக்கிற ஆடியோ சர்க்யூட்ஸ், அதாவது ஆடியோ ஆம்பிளிஃபையர் தான் ஆம்பிளிஃபையர் ஏஎம்பின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து 12 வோல்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா BLON, NCனா நோ கனெக்ஷன், BLOன்னா பேக்லைட் ஆன் கண்ட்ரோல் வோல்ட். இது சிபியிலேருந்து வரும். நெக்ஸ்ட் இது PDIM அப்படின்னா பிரைட்னஸ், எல்இடி பிரைட்னஸ் வந்து அச்சு சிங்க், இது டிஸ்பிளே போகிற வருது. பெரும்பாலும் இது டம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரவுண்டு 5.3 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து PS ஆன் பவர் ஆன் வோல்ட்டு, சுவிட்சுக்கு வர ட்ரிகர் வோல்ட்டும்பாங்க. இது ஒரு டேபிள். அடுத்து வந்து இது வந்து சாம்சங்கு. அடுத்து எல்ஜியில் இருக்கிற வோல்டேஜ் டேபிள் பார்க்கலாம்.
இது வந்து அவுட்புட் கரண்ட்டு. இதில் வந்து வோல்டேஜ் நேம் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அந்த நம்பரிங் கொடுக்கல, கவுண்டிங். ஓகே, இது கிரவுண்டு 12 வோல்ட்டு, 12 வோல்டேஜ் கிரவுண்டு. 24 வோல்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 வோல்ட்டுங்கிறது சவுண்டு, அதாவது ஆடியோவுக்கு போகிற வோல்டேஜ். பெரும்பாலும் எல்ஜி டிவியில் 24 வோல்ட் எடுத்திருப்பாங்க, அதான் வந்து 24 கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுங்கிறது டிஸ்பிளே. 3.5 வோல்ட்டுங்கிறது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் சர்க்யூட்ஸ். ஸ்டாண்ட் பை சர்க்யூட் அதாவது ரிமோட் ரிசீவர், ஐஆர் ரிமோட் ரிசீவர், சிபிஓ, டிவியோட ஆன் ஆஃப் சுவிட்ச், இது மூணுத்துக்கும் போகிறதா ஸ்டாண்ட் பை. சில டிவியில் இந்த வோல்டேஜ் வந்து எஸ்டிபி ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் சாம்சங்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டிபிஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே போல் எஸ்டிபிஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சில டிவியில் வந்து ஏ5ன்னு மென்ஷன் பண்ணுறது உண்டு. ஓகே, இது வந்து சாம்சங்கு. இது வந்து எல்ஜியில் வேறு என்ன பிரிண்ட் இருக்குன்னா வோல்டேஜ் டேபிள் வந்து இந்த என்சினா நோ கனெக்ஷன், அப்புறம் 3.5, பிடினா பிரைட்னஸ், எல்இடி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து டிஆர்வி ஆன். டிஆர்வினா டிரைவ் ஆன், டிரைவர், எல்இடி டிரைவர் எனேபிள் வோல்ட்டு. இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டு பெரும்பாலும் டிவி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு கவனம் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக வந்து இந்த எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவியில் இந்த எஸ்எம்பிஎஸ் வோல்டேஜ் நேம் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவுட்புட் டிசி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். டிசி ஒரு சிம்பிள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிவியில் எடுக்கிற வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். 12 வோல்டேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு A5 அல்லது 5 வோல்டேஜ், இது வந்து ஸ்டாண்ட் பை வோல்ட்டு, ஷார்ட்டாக எஸ்டிபிஒய்னு சில டிவியில் மென்ஷன் பண்ணுறாங்க. B5ங்கிறது ரன் பவர். டிவியை ரிமோட் மூலமாக ஆன் பண்ணும்போதோ அல்லது டிவியில் இருக்கிற பவர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ரன் பண்ணும்போது இந்த பவர் வரும், B5. இது வந்து பெரும்பாலும் மதர் போர்டில் இருக்கிற ரெகுலர் சர்க்யூட்டுக்கு போகிற சப்ளை. நெக்ஸ்ட் வந்து B13. இந்த ரன் பவருங்கிறது இந்த ரன் பவரு பெரும்பாலும் டிஸ்பிளே அல்லது டிகான் போர்டுக்கு போகிற சப்ளை போகிறது. இது சம்டைம் 12 வோல்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது V ஆம்பு. வீணா வோல்டேஜ், ஆம்புனா ஆம்பிளிஃபையர், ஆடியோ ஆம்பிளிஃபையர் சப்ளை வோல்ட்டு தான். இதை வந்து இந்த V ஆம்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த V ஆம்புங்கிறது இந்த 12 வோல்ட்டு ஆக்சுவலாக 12 அல்லது 13 வோல்ட்டாக இருக்கலாம். இந்த சைனா டிவி, மோஸ்ட்லி சைனா பிராண்டடு அந்த காம்போ டிவி டைப் டிவி எல்லாமே 12 வோல்ட்டாக இருக்கும். அதர் பிராண்டடு டிவினா பேனசோனிக், சாம்சங் இந்த மாதிரி டிவிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து 12 வோல்ட்டு ஆடியோ எடுத்திருப்பாங்க. சில சோனி, எல்ஜி டிவிலாம் பார்த்திங்கன்னா இந்த 24 வோல்ட்டு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 24 வோல்ட் ஆடியோவில் 24 வோல்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ டிவியில் வந்து அந்த அவுட்புட் கரண்ட்டில், அதாவது எஸ்எம்பிஎஸ் அவுட்புட் கரண்ட்டில் இந்த 24 வோல்ட்டு அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அது மோஸ்ட்லி வந்து அது ஆடியோ சர்க்யூட் போகிற வோல்டேஜாக இருக்கும். ஓகே, 12 வோல்ட்டுங்கிறது டிஸ்பிளேக்கு போகிற வோல்ட் சப்ளை. சரியா? அடுத்து வந்து வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ் சப்ளை. அடுத்து கண்ட்ரோல் சிக்னல் வோல்ட் நேம் என்னென்னு பார்க்கலாமா? அதில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்தேன் PS ஆன். இது சில டிவியில் பவர் ஆன், சில டிவியில் PW ஆன். இது 3.3 வோல்ட்டு. இது வந்து மதர் போர்டு சிபியூலேருந்து வர வோல்டேஜ், ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வர ட்ரிகர் வோல்ட்டுமாங்க. அடுத்தது டிரைவ் ஆன், PLU ஆன் ஆஃப், BL ஆன். இந்த BL அப்படிங்கிறது பேக் லைட்டை குறிக்குது, பேக் லைட் எனேபிள் வோல்ட்டை குறிக்குது. சில டிவியில் வந்து இது INV ஆன், எனேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து எல்இடி டிரைவர் எனேபிள் வோல்டேஜ். அந்த டிவி பிராண்டு தவிர பிராண்டு இந்த நேம் மாறிட்டே இருக்குது. அடுத்தது வந்து எல்இடி லைட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வோல்ட்டு. இது PWMனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது PDIM. சில டிவியில் PWM டிம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைனா டிவியில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஏடிஜினா அட்ஜஸ்ட். சில டிவியில் BRI, அதாவது BRIனா பிரைட்டோட ஷார்ட்டு, அதுதான் கொடுத்துருக்காங்க. சில டிவியில் டிம்முன்னு மென்ஷன் பண்ணுறது உண்டு. ஸோ இது வந்து எல்இடி லைட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் வோல்டேஜ். ஒரு எல்இடி டிவியில் என்னென்ன வோல்ட் எடுக்கிறாங்க
அந்த வோல்ட்டுக்கெல்லாம் என்னென்ன நேம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் பிகினியர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.